கோகிலா பரமசிவம் அவர்களே, திரு பரமசிவன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு வி கே கணபதி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ராஜவேல், திரு இளங்கோ, மாவட்ட பொருளாளர் திரு நூர் மற்றும் இந்த பகுதியில் உள்ள கிளை மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதிக்கு கடந்த ஆண்டு நான் வந்தபோது ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு அருகில் இந்த மண்டபத்தை அமைத்து தந்தால் அது பெரும் பயனாக இருக்கும் என்று கேட்டீர்கள். இந்த ஊரை பொறுத்தவரை, வைக்கால்குட்டியை பொறுத்தவரையில் அப்பொழுது நான் இந்த ஊருக்கு வந்தபோது பெரியவர்கள் அப்போது சொன்னது, இந்த ஊருக்கு குடிதண்ணீர் முதலில் கொடுத்தது என்னுடைய தந்தை PH பாண்டியன் தான் என்று அப்பொழுது தெரிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னது, தந்தை இங்கே குடிதண்ணீர் கொடுத்தார், நீங்க இங்கே ஒரு மண்டபம் தர வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவரும் அன்றைய தினம் கோரிக்கையை வைத்த போது நான் நேரடியாக இந்த கோவிலுக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற இந்த மண்டபம் இந்த ஊர் மக்களுடைய எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் இது பயன்பெற வேண்டும். இந்த ஊர் மக்கள் அனைவரும் இதை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். இந்த ஊரில் உள்ள அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளும் இந்த மண்டபத்தில் சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்து, இதை ஊராட்சி மன்றத்தின் சார்பில் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் தேதி வாரியாக நல்ல முகூர்த்த சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் மக்களை சந்திக்க வேண்டும், கோரிக்கைகளை கேட்க வேண்டும், முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். அதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. அந்த கடமையை உங்களுக்காக இங்கே மட்டுமில்லை, சட்டமன்றத்திலும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்பதை தெரிவித்து கடையத்தை தனி தாலுகாவால் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். கடையத்தில் ஒரு கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். இப்படி இந்த கடையம் பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகள் என்னால் முடிந்த அளவிற்கு இது போன்ற மண்டபங்களானாலும், குடிநீர் தொட்டிகளானாலும், இந்த பகுதியில் கட்டடங்களானாலும் அனைத்தையும் உங்களுக்காக அமைத்து தருவேன் என்பதை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.